கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம் கண்களை மூடி ஜெபிப்போம் ஒரு நிமிடம். அன்பின் பிதாவை துதிக்கிறோம், இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, இந்த அதிகாலை வேளையில உம்முடைய வார்த்தையில கேட்கும்படி வாஞ்சியோடு கூடியிருக்க பிள்ளைகளை நீரா இந்த ஆசீர்வதிக்கும்படி கடந்து வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை முதலாவது தேடி ஓடி வந்த மகதலான மரியாதை நீர் சந்தித்தீரே கர்த்தாவே. அவளை சந்தித்து அவளுக்கு தரிசனம் கொடுத்த பிறகுதான் நீங்க பரலோகத்துக்கு போய் உங்களுடைய ரத்தத்தையே சிந்து போய் தெளிக்கும்படி போனீர் கர்த்தாவே. அவ்வளவு பெரிய காரியத்தை செய்யறதுக்கு முன்பாக உம்மை தேடி வந்தவர்களை கனம் பண்ணும்படி அவர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு தான் நீங்க போனீங்க. அதே போல கர்த்தாவே, இந்த காலை வேளையிலும் கூட உங்களுடைய விரையேறப்பட்ட வார்த்தைகள் அதை கேட்கும்படி வந்திருக்க பிள்ளைகள் நீர் ஆஸ்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நிச்சயமாவே இந்த தியானத்தை குறித்து ஒரு வெளிச்சம் எங்களுக்குள்ளாக உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஆண்டவரே, தேவ ஆவியானவர் ஆளுகை செய்யும். நீர் பேசுகிறதுக்காக நன்றி. வந்த ஒரு தேவை அறிந்திருக்கிறீர். நீர் உதவி செய்யும் அப்பா. மனக்கண்களை திறந்தருளும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்தவ ஜீவியத்துல நமக்கு நிறைய ஆவிக்குரிய ஒழுங்குகள் இருக்கிறது இல்லையா? உதாரணத்துக்கு நம்ம சபைக்கு போறது ஒரு ஒழுங்கு, கர்த்தர் வார்த்தையை கேட்பது ஒரு ஒழுங்கு, ஜெபிப்பது ஒரு ஆவிக்குரிய டிசிப்ளின். ஓகே, அதே போல உபவாசிப்பது ஆவிக்குரிய ஒழுங்கு, டிசிப்ளின். தசமா கொடுக்கறது, இப்படி பல காரியங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஒரு பிளஸ்ஸிங் இருக்குது. இது எல்லாத்தையுமே நாம செய்து கொண்டிருக்கிறோம். அந்த 2 பேர் ஆலயத்துல, தேவனுடைய ஆலயத்துல ஜெபிக்கும் போது கூட ரொம்ப தெளிவா ஒருத்தன் சொல்லுவான், நான் ஆலயத்துக்கு தான் வந்திருப்பான், தசமா கொடுக்குறேன்னு சொல்லுவான், உபவாசிக்கிறேன்னு சொல்றான், ஜெபிச்சு கொண்டுதான் இருக்கிறான் அந்த வேலையில கூட. இந்த மாதிரி எல்லா காரியங்களும் செய்கிறாளாதான் இருக்கிறான். அப்ப இதெல்லாம் நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். ஆனா நாம தவறவிட்ட ஒரு காரியம் இருக்குது. ஆனா அது ரொம்ப வல்லமையான ஒன்று, அதுதான் ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கிறது. ஸோ அதை குறித்து நான் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுக்க விரும்புகிறேன். இன்னைக்கு பிரசங்கத்திலேயே அது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நம்ம புரிந்து கொள்வோம். அப்புறம் வர்ற நாட்கள்ல அதை எப்படி நம்ம லைஃப்ல அதை கொண்டு வர்றதுன்றதை நம்ம பார்ப்போம். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல ஒரு மரத்தை குறித்து போட்டிருக்கு. நான் அதை வாசிக்கிறேனே. அது எப்படிப்பட்ட மரம்னு கேட்டா, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு மரத்தை குறித்த ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. தன் காலத்தில் தன் கனியை தந்து, அது எப்ப கனி கொடுக்கணுமோ அப்ப கனி கொடுக்கிறதாகவும், அதுக்கப்புறம் போட்டிருக்கு இலையுதிராதிருக்கிற அந்த மரத்தை போல் இருப்பான் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த மரம் எப்பவுமே கனி கொடுக்குது, இலை பச்சையா இருக்கிறது. அது எரேமியா 17:8 போட்டிருக்கு. நான் வாசிக்கிறேன், கவனிங்க. உஷ்ணம் வருகிறதை காணாமல், அதாவது வெயில் அடிக்கிறதே அதுக்கு தெரியாதான், இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஒரு மரத்தை பத்தி போட்டிருக்கு. அதுக்கு உஷ்ணம்னா என்னன்னு தெரியாது. உஷ்ணம் வருகிறதை காணாமல், இலை பச்சையா இருக்கிறதும், அப்புறம் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரம். மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் எப்படி வருத்தமின்றி கனி கொடுக்கறது, ரொம்ப கஷ்டப்படவே இல்லை, வருத்தம் இல்லாம, வருத்தமின்றி எஃபர்ட்லெஸ்ஸா தப்பாமல், மிஸ்ஸே ஆகாது, வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஒரு மரத்தை பத்தி போட்டிருக்கு. அந்த மரத்தை பத்தி சொல்லும் போது அது ஒரு மனுஷனை பத்தி சொல்லுது. அது யாரை பத்தி ஒரு மனுஷனை பத்தி சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த மரமும் அப்படிதான் இருக்குது. அந்த மரம் எதுக்காக உண்டாக்கப்பட்டது? கனி கொடுக்கும்படி உண்டாக்கப்பட்டது, நிழல கொடுக்கும்படி உண்டாக்கப்பட்டது. அந்த மரத்தை மாதிரி ஒருத்தர் இருக்கானா, அவனை பத்தி போட்டிருக்கு. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கும் போட்டிருக்கு. அதேதான் இங்கேயும் போட்டிருக்கு. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான்னா பிளஸட், ஹாப்பி இஸ் த மேன். ரொம்ப சந்தோஷமான மனுஷன், ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். அந்த மரத்தை மாதிரி, அந்த மரத்தை ஞாபகம் வச்சுக்குங்க. அந்த மரம் மாதிரி நீங்க ஒரு மனுஷன் இருக்கிறானா. சரி, அந்த மரம் ஏங்க அப்படி இருக்கு? அது இலை பச்சையா இருக்குது, வருத்தமின்றி தப்பாம கனி கொடுக்குது, மழை தாழ்ச்சியா இருந்தா கூட அது கனி கொடுத்துருது, உஷ்ணம் வருகிறதையே அது பார்க்க மாட்டேன்றது, இலை உதிராது இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஏன் அந்த மரம் ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டா, அதுக்கு பல காரணம் இல்ல. நம்ம எல்லாரும் அந்த மரத்தை மாதிரி இருக்க விரும்புறோம் இல்லையா?
அந்த மரம் அப்படி இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் போட்டிருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க போட்டிருக்கு, அந்த மரம் வந்து நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம். அந்த மரம் வந்து நீங்களே சொல்லுங்களேன், ஒரு மரம் வந்து பட்டு போகிற மாதிரி மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல இலையே இல்ல, அதுல கனி இல்ல, பட்டு போய் கிடக்குது, காஞ்சு போய் கிடக்குது அப்படின்னு நமக்கு நல்லா புரியுது இல்லையா? ஆனா இப்ப நான் சொன்ன மாதிரி என்ன மரம், இவ்வளவு நேரம் நான் சொன்ன மாதிரி இலை பச்சையா இருக்குது, கனி கொடுக்குது, வருத்தமின்றி தப்பாம கனி கொடுக்குது, இலை உதிராது இருக்கிறது, தன் காலத்து தன் கனியை கொடுக்கிறது, மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் கனி கொடுக்குது, உஷ்ணம் வருகிறது அதுக்கு தெரியல, உஷ்ணம் வந்தாலும் அதை பாதிக்கல, அதை கனி கொடுக்கறத தடுக்க முடியல, எல்லா மரமும் ஓன்னு கிடக்குது. ஆனா இந்த மரம் மாத்திரம் கனி கொடுக்குது. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, அந்த மரம் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம். அந்த மரம் வந்து அப்படி வெற்றிகரமான மரமா இருப்பதற்கு, கனி கொடுக்கிற மரமா இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம், அந்த மரம் ஒன்னே ஒண்ணுதான் செஞ்சிருக்குது. பல காரணம் கிடையாது. அந்த மரம் அப்படி இருப்பதற்கு பல காரணம் கிடையாது. ஒரு காரணம் தான் இருக்குது. நம்ம அதை மிஸ் பண்ணிடக்கூடாது அந்த ஒரு காரணத்தை. அப்படின்னா அந்த ஒரு காரணம் ரொம்ப முக்கியமான காரணம். என்ன காரணம் கேட்டா, சிம்பிள், அந்த மரம் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறது. வேற பேச்சே இல்லை. நிறைய காரணம் சொல்லக்கூடாது. வேதம் சொல்லுது அந்த மரம் ஏன் அப்படி இருக்குன்னா, அது ஒரே ஒரு காரணம், அது நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறது. அதுதான் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு இடத்துல, அதே எரேமியால, தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும். அவ்வளவுதான். அந்த 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 நீர் பாய்ச்சலான இடத்துல அந்த மரம் இருக்கிறதுனால அது கண்டிப்பா எப்படித்தான் இருக்கும், அந்த மரம் இலை பச்சையாதான் இருக்கும், பசுமையாதான் இருக்கும், செழுமையாதான் இருக்கும். எங்க மழை பெஞ்சா என்ன, பெய்யாட்டினா என்ன, உஷ்ணம் வந்தானா வராட்டினா என்ன, இந்த மரத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏன்னா இந்த மரம் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டிருக்கு, தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டிருக்குது, கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறது. வாட்டர் சப்ளை வந்து அந்த மரத்துக்கு வந்துகிட்டே இருக்குது. வேரே எங்க இருக்குது, தண்ணி பக்கத்துல இருக்குது, கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதுமா இருக்கிறது. இப்ப வேதம் சொல்லுது, நம்ம என்ன விவசாயமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் மரத்தை பத்தி பேசுறதுக்கு? அது மரத்தை பத்தி பேசல, ஒரு மனுஷனை பத்தி பேசுது. அந்த மரத்து மாதிரியே ஒரு மனுஷன் இருக்கானா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்படி அந்த மரம் அப்படி கனி கொடுக்கிற மரமா இருக்குதோ, அதே போல இந்த மனுஷன் ஜெபிக்கிற ஜபத்துக்கெல்லாம் பதில் வருகிறது. இந்த மனுஷன் ஊழியத்துல செய்கிற காரியங்கள் வாய்க்கிறது. இந்த மனுஷன் குடும்பத்துல செய்யற காரியம் வாய்க்கிறது. இந்த மனுஷன் வேலையை செஞ்சா அந்த காரியம் வாய்க்கிறது. சரிங்க, அந்த மரம் வந்து அது கனி கொடுக்கறதுக்கு காரணம்னு கேட்டா இப்படி சொல்லுங்க பாப்போம். நீங்க உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், எல்லார்ட்டையும் கேட்கிறேன், அந்த மரம் கனி கொடுக்கறதுக்கு காரணம் என்னங்க? இப்ப நீங்க சொல்லுவீங்க ஒரே ஒரு காரணம் தான் பாஸ்டர். என்ன காரணம்? நீர்க்காலம் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறது. சரி, அப்ப இந்த மனுஷன் யாரு? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கணும். அப்ப அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறதுக்கு என்ன காரணம்? எத்தனை காரணம்? ஒரே ஒரு காரணம். அது எங்க போட்டிருக்கு? வாசிப்போம் 2ஆம் வசனத்துல. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன். அந்த மரம் செழிப்பாயிருப்பதுக்கு ஒரே ஒரு காரணம், அது தண்ணீரன்றி நாட்டப்பட்டிருக்கிறது. இந்த மனுஷன் செய்வதெல்லாம் வாய்ப்பதற்கு ஒரே ஒரு காரணம், அந்த மனுஷன் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன். அதுக்கப்புறம் தான் ஜபம் வருது, உபவாசம் வருகிறது, ஊழியம் வருகிறது, பிரசங்கம் வருகிறது. இதுக்கும் நம்ம குடும்பம், வேலை, ஊழியம் எல்லாத்துக்கும் பெரிய தொடர்பு இருக்குது. அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா, கர்த்தர் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். ரொம்ப ரிலீஜியஸ் மாதிரி தெரியுது. நம்ம எப்படி பண்ணுவோமே, நான் அப்படி சொல்றேன், கர்த்தருடைய வசனத்தை சிந்திக்கிற மனுஷன். இப்படி போடல. இப்ப நான் ஒரு 3 காரியம் சொல்ல போறேன், இருந்தாலும் அது வித்தியாசத்துக்காக நான் சொல்றேன், நீங்க தப்பெடுத்துக்கிற வேணாம். உதாரணத்துக்கு இப்படி போடல. அவருடைய வேதத்தை வாசிக்கிற மனுஷன் பாக்கியவான் போடல. வாசிக்கிறது ரொம்ப முக்கியமா? முக்கியம். இப்படி போடல. கர்த்தருடைய வேதத்தை கேட்கிற மனுஷன் அப்படியா போட்டிருக்கு? அப்படி போடல. ரொம்ப குறிப்பா டீப்பா தெளிவா போட்டிருக்கு, கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். இன்னும் சொல்ல போனா கர்த்தருடைய வசனத்தை சிந்திக்கிற மனுஷன். ஏன்னா நம்ம என்ன செய்வோம்? வாசிப்போம். ஏன்னா நம்ம என்ன செய்வோம்? கேட்போம். 10 பிரசங்கம் கூட கேட்போம், 10 சாப்டர் கூட வாசிப்போம். ஆனா அதெல்லாம் ஒரு படி, அது படிதான், அது தேவைதான். அதாவது வாசித்து கேட்டாதான் அந்த சிந்திக்கிறதுக்கு போக முடியும். ஆனா வெறுமனே நம்ம வாசிச்சுட்டு என்ன செய்யணுமோ அதை செய்யாம போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் வந்து வாசிக்கிறத உன்னை பத்தி பெருசா பேசும்போது இன்னொன்னு மட்டம் தட்டிடக்கூடாது. எப்பயுமே அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நமக்கு பிரசங்கம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா
நம்ம வந்து ஒன்ன முக்கியப்படுத்தும் போது இன்னொன்னு நம்ம கொஞ்சம் சொன்ன உடனே மனசுல போய் தப்பா பதிஞ்சிரும். அது வந்து அப்படி அப்படி என்னைக்குமே எடுத்துக்கிற கூடாது. சரியா? ஓகே, ரைட். அப்ப வாசிக்கிறது முக்கியம். ஆனா வாசிக்கிற மனுஷன் பாக்கியவான் போடலையே. ஏன்னா பைபிள வாசிச்சவங்க லட்சம் பேர் இருக்கிறாங்களே, நல்ல ஆகலையே. பைபிள் வாசிக்கிறது முக்கியம் தான். ஆனா பைபிள் வாசிக்கிறதோட அங்க அந்த படி நிக்கல. அந்த படியோட நிக்கலையே. கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிற மனுஷன் இல்ல, கர்த்தருடைய வசனத்தை சிந்திக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அந்த அந்த பாயிண்ட்க்கு நம்ம வர்றோமா? அதே போல கேட்கிற மனுஷன் பாக்கியம் போல. கண்டிப்பா நம்ம என்ன செய்வோம்? நிறைய இன்னைக்கு நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட செய்தி வந்து யூடியூப்ல இருக்குது. எதை தட்டுனாலும் நமக்கு வந்துடும். டக்கு டக்குன்னு நம்ம கேட்கிறோம். அதுக்கும் நிகரில்லாத ஒரு இடம் அதுக்கு இருக்குது. கேட்கறதுக்கு ரொம்ப அவசியம் தான். இப்ப கூட நம்ம எல்லாம் கேட்க வந்திருக்கோம். ரைட், உண்மைதான். அது ஒரு படி. ஆனா வேதம் வந்து எங்க போய் கனெக்ட் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, கேட்கிற மனுஷன் பாக்கியவான் போடல, மறுபடியும் வசனத்தை சிந்திக்கிற மனுஷன் பாக்கியவான் போட்டிருக்கே. ஆமென். இப்ப நான் கேட்கிறேன், அந்த மரம் மாதிரி இருக்கணுமா? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கணுமா? கர்த்தர் வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வசனத்தை சிந்திக்கிற மனுஷன். அப்ப பாஸ்டர் அதை எப்படி ரொம்ப நீங்க சொல்லும் போதே கஷ்டமா இருக்கு. நான் வர்றேன். அதை எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு நான் சொல்லவும் போறேன். வசனத்தை சிந்திக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்களாவே சொல்லிக்கிறீங்களா? சொல்றீங்களா? நான் போட்டுக்கங்க. நான் வசனத்தை சிந்திக்கிற மனுஷன். ஆமென். சொல்லுங்க. நான் பாக்கியவான். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். எப்பன்னு கேட்டா வசனத்தை சிந்திக்கிற மனுஷன். பாஸ்டர், இரவும் பகலும் வசனத்து தியானமா இருக்க மனுஷனா? அது ரொம்ப கஷ்டமாச்சே. பிரசங்கம் பண்றது ஈஸி பாஸ்டர். வேலை பார்க்கிறோம். இதுல இரவும் பகலும் பைபிளை சிந்திக்கிற மனுஷன். பைபிளை வேணா தையில குத்திக்கிட்டே வேணா போலாம். அதை வேணா சொல்லுங்க. ஆனா அது என்ன வசனத்தை இரவும் பகலும் சிந்திக்கிற மனுஷன்? பாருங்க, இந்த விழுந்து போன உலகத்துல நாம சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு டிமாண்ட கர்த்தருடைய வார்த்தையை வைக்கிறது அப்படின்னா அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஆனா அது ஒருவேளை கடினமா இருக்க மாதிரி தெரியும் இல்லையா? நிச்சயமா அதை நம்ம டீல் பண்ண போறோம். இரவும் பகலும் வசனத்தை சிந்திக்கிற மனுஷனா? ஒரு பாஸ்டர் தவிர வீட்டை பூட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்க அவரை தவிர வேற யாரும் செய்ய முடியாதப்பா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது இல்லையா? ஆனா இல்ல, இது வந்து நம்ம எல்லாருக்குமே போட்டிருக்கு. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல இந்த முதல் அதிகாரம் எல்லாருக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா தாவீது இதை சொல்லுகிறாரு. ஒரு யுத்த புருஷன் தாவீது இத வாழ்க்கையில அப்பியாசப்படுத்தியிருப்பார் என்றால் யோசுவாவுக்கு இதே காரியத்தை தான் தேவன் சொல்லுகிறார். யோசுவா 1:8 போட்டிருக்கு, கர்த்தருடைய இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இந்த வார்த்தையின்படி செய்யும்படிக்கு இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது அப்படின்னு வருது இல்லையா? அப்ப யோசுவா ஒரு யுத்த புருஷன். மோசே இல்ல, தலைவன் இல்ல, ஆனா ஒரு வாலிபன் 6 லட்சம் குடும்பங்கள் நடத்தி கொண்டு வருகிறார். அவருதான் சில காரியங்களை செஞ்சாரு. அவருக்கு தேவன் கொடுக்கும்போது ஒரே ஒரு ஆலோசனை தான் கொடுத்தாரு. இரவும் பகலும் இந்த புஸ்தகத்தை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. விஷயத்துக்கு வருவோம். அப்ப யோசுவாவும் தாவீதும் ஒரு யுத்த புருஷனா இருந்து கொண்டு அவர்கள் அதை செய்திருக்க முடியும் அப்படின்னா, நாம டெய்லி சண்டைக்கா போயிட்டு இருக்கிறோம். ஷார்ட்ஸ் பாக்குறோம், ரீல்ஸ் பாக்குறோம், யூடியூப்ல நிறைய வீடியோ எல்லாம் பாக்குறோம், எதெல்லாம் பேசுறோம், செய்யறோம்ல, எவ்வளவு விஷயம் செய்யறோம் இல்லையா? நமக்கு நேரம் எல்லாம் இருக்கு. ஆனா அவங்க அப்படி கிடையாதே. அவங்களுக்கு தேவன் அப்படிப்பட்ட டிமாண்ட வைக்கிறாரு. அதை அவங்க செஞ்சிருக்காங்க. யோசுவா கிட்ட டைரக்டா தேவனே பேசுறாரு. இரவும் பகலும் இந்த புஸ்தகத்தை தியானித்துக் கொண்டு போயாக. என்ன செய்ய போறோம்? எப்படி தேசத்தை சுதந்திரிக்க போகிறோம்? என்ன செய்யறது? ஜிம்முக்கு போ யோசுவா, இதெல்லாம் சாப்பிடு யோசுவா. ஆமா, சாப்பாடு ரொம்ப முக்கியம். சரியா வைத்துக்கொள்ளணும். உடல்ல நம்ம கவனிக்கணும். ஏன்னா வந்து இந்த பூமியில வெற்றிகரமா வாழணும் அப்படின்னா சரீரம் ரொம்ப முக்கியம். நம்முடைய சரீரத்துக்குள்ளதான் தேவன் வாசம் பண்ணுகிறாரு. இன்னைக்கு ஒரு பெரிய காரியம், குடிப்பழக்கத்தோட மோசமானது நம்ம கண்ட்ரோல் இல்லாம சாப்பிடுறது. அதை வச்சு ஒரு மனுஷனை இல்லாம பண்ண வைக்க பிசாசால முடியும். அது முக்கியம்தான், கவனமா இருக்கணும். ஆனா யோசுவா கிட்ட கர்த்தர் சொல்றாரு, என்னங்க செய்யறது? மோசே இல்லங்க ஆண்டவரே, நான் என்ன செய்ய போறேன்? உன் கையில என்ன இருக்கு? பைபிள் இருக்கு. சிம்பிள், அவ்வளவுதான். இந்த புஸ்தகத்தை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்படி இருந்தா எல்லாம் நடந்துருமா? கடவுளே சொல்றாரு, கர்த்தரே சொல்றாரு, கண்களுக்கு முன்பாக சுதந்திரிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அதுக்கு நான் என்னங்க பண்ணணும்? யோசுவாக்கு இருக்கிற மாதிரி அளவுக்கு நமக்கு இருக்குது. அதை விட பெரிய காரியம் நமக்கு இருக்குது. உண்மையா சொல்ல போனா அநேக மனசு ரட்சிப்புக்களை நடத்தணும். நாம வெற்றிகரமா இருக்கணும். இப்படி பல காரியம் இருக்கு இல்லையா? அவருக்கு என்ன ஆலோசனை கொடுத்தாரு? ஒரே ஒரு ஆலோசனை தான், இரவும் பகலும் இந்த புஸ்தகத்தை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்படின்னா கொடுத்தாரு ஆண்டவர். ஒரு டிமாண்ட் வைக்கிறார்.
அதை எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். ஆனா அவங்க செஞ்சாங்கன்னா நாமும் செய்ய முடியும். இன்னும் நான் இப்படி சொல்றேன், ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நீங்க வீடியோ பார்க்க முடியாதவங்க, நான் யாரும் பார்க்க முடியாது. ஆனா நீங்க என்ன செய்யுங்க, கை தூக்குங்க. ஓகேவா? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உண்மையா கை தூக்குங்க. ஓகேவா? உங்க எத்தனை பேருக்கு கவலைப்பட தெரியும்? ஆமா, எத்தனை பேருக்கு கவலைப்பட தெரியும்? நமக்கு கவலைப்பட தெரியறதுக்கு யாராவது சொல்லிக் கொடுத்தாங்களா? கவலைப்பட சொல்லிக் கொடுத்தாங்களா? கிடையாது. அப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்மளால இரவும் பகலும், அதுவும் அதுவும் சில ஆளுகளுக்கு கவலைப்பட சொல்லித்தரவே வேணாம். சும்மா இருந்தா கூட ஏதாவது ஒரு இடத்துல இருந்து கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அதுவும் அதை எப்படி செய்வோம்? கன்சிஸ்டன்சியா பண்ணுவோம். பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அவர் கவலைப்படுறாருன்னு. அப்ப இரவும் பகலும் அனுதினமும் கவலைப்பட முடியும் என்றால் உங்களால என்னால தியானிக்கவும் முடியும். இரவும் பகலும் ஒரு மனுஷனால கவலைப்பட முடியும் என்றால், அவனுக்கு அது சாத்தியம் என்றால், அதே மனுஷனால இரவும் பகலும் தியானிக்கவும் முடியும். ஏன்னா கவலை என்பது ஒரு நெகட்டிவ் சைட் ஆஃப் மெடிடேஷன். இந்த மெடிடேஷன் எதை பத்தி போட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, பைபிள் சொல்ற இரவும் பகலும் தியானம் பத்தி பேசும்போது வேதத்தில் தியானத்தை போட்டிருக்கு. வசனத்தை சிந்திக்கிற மனுஷன் இரவும் பகலும். அதாவது கவலைனா வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில கடந்து போகிற சூழ்நிலை குறித்து நாம என்ன நினைக்கிறோம், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, பிசாசு என்ன சொல்றான், அந்த பிரச்சனை எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்லி இதை போட்டு சிந்திச்சு கொண்டே இருக்கிறதா. என்ன ஆகுமோ, ஏது ஆகுமோ, இவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, எனக்கு இப்படி தோணுது. அந்த பிரச்சனையை போட்டு நோண்டுவோம் இல்லையா உட்காந்து டீப்பா, அப்படியே நுணுக்குமா. அது கவலைப்படணும் நமக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியே அதை இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆனா அப்படி ஆயிரும், அப்படி ஆனா இப்படி போயிரும், இப்படி போனா இப்படி வந்துரும், இது வராது, அப்படியே நுணுக்கமா டீப்பா நம்ம போவோம் இல்லையா. அதை செய்ய முடியும் அப்படின்னா, என் வாழ்க்கையின் சூழ்நிலை குறித்து, என்னுடைய பண விஷயத்தை குறித்து, என்னுடைய சரீர சுகத்தை குறித்து, என்னுடைய தீர்க்காயசை குறித்து, என்னுடைய குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, ஊழியத்தை குறித்து, சபை ஜனங்களை குறித்து, எதிர்காலத்தை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை சிந்திப்பதே தியானம். என் எதிர்காலம் கெட்டு போயிரும், நான் நல்லா இருக்க மாட்டேன், என் சரீரத்துல வியாதி வந்துருமாக்கும், இந்த வியாதி போகாதாக்கும், பணம் வர்றது கஷ்டமாக்கும், அப்படி ஊழியத்தை ஆத்மா வர முடியாதாக்கும், அப்படி இப்படின்னு இதெல்லாம் சிந்திக்க முடியும்னா அப்படியே அகைன்ஸ்ட் தேவன் என் சூழ்நிலை குறித்து என்ன சொல்லுகிறார், என் வாழ்வின் ஒவ்வொரு அங்கத்தை குறித்து கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார், ஏராளமா சொல்லியிருக்கிறாரு. பணத்தை எடுத்தா நிறைய பேசியிருக்கிறாரு, சுகத்தை எடுத்தா நிறைய பேசியிருக்கிறாரு, அவர் இன்னார் என்பதை குறித்து நிறைய பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. அதை சிந்திக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவாவியானவரே, ஓ ரஹதனமா, ஓ ஷடடடஹதடபரிபா. கண்களை மூடி மாக்காதா ராந்தாலாமா. சில நேரங்கள்ல நம்முடைய மைண்ட் பாருங்க, இந்த பிரச்சனையை சிந்திச்சு அதட்டு வெளியே வர முடியாம கஷ்டப்படுறாங்க. இந்த வேலையெல்லாம் ஜெபிக்கிறேன், கரங்களை நீட்டுக்கிறேன். மாற்றியாடாதலா ஹாந்தனை மெசதலா பதராதரம். ஆவியானவர் தாமே மனதை தொடுகிறதுக்கா அமுக்கு நன்றி. அந்த மண்டலத்தடி தொடுகிறதுக்கா அமுக்கு நன்றி அப்பா. ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு விடுதலை. ஆவியானவர் புத்தி கட்டாத தேவ சமாதான மனதை ஆளுகை செய்ய ஜெபிக்கிறது கர்த்தாவே. ஓ ஷடதல ஹதரபரபா, உதவி செய்யுங்க. அதே விஷயத்தை குறித்து சிந்திச்சு கலங்கி கொண்டிருக்க வாழ்க்கையில தேவ கரம் வெளிப்படுகிறதுக்கு அமுக்கு நன்றி. என் தேவன் தாமே ஒரு பெரிய விடுதலை தரப்போகிறதுக்கு அமுக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, உங்களுடைய அபிஷேகம் அதை செய்கிறது ஆண்டவரே. அந்த சிக்கி கொண்டிருக்கிறாங்கப்பா, அந்த சிந்தனைக்குள்ள சிக்கி கொண்டு கிடக்குறாங்க, வெளியே வர உதவி செய்யுங்க. பிரச்சனை குறித்தே சிந்திச்சு சிக்கி கொண்டிருக்கிறாங்க, கிருபை செய்யுங்க. உங்களுடைய அபிஷேகம் அதை செய்யறதுக்கு அமுக்கு நன்றி அப்பா. அப்ப கவலைப்பட முடியுமானால் தியானிக்கவும் முடியும். கவலை ரொம்ப மோசமான ஒண்ணு பாருங்களேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மத்திய 6ஆம் அதிகாரத்துல நல்ல முக்கியமான பகுதி இருக்குது. ஒரு ரொம்ப நேரம் ஸ்பீச் கொடுத்துட்டு ஆண்டவர் பழைய பிரசங்கத்துல கடைசியா முடிப்பாரு. மத்தேயு 6:33 முடிக்கும் போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்பட முடிப்பார். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன பேசுவாரு நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் பாக்கியவான், இருதயத்தை சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசுதாமுள்ள பாக்கியவான்கள், அப்படி இன்னும் வந்துட்டு இருக்காரு. சரி, உங்களுக்கு தெரியும். சரி, அப்படி பேசும்போது ஒரு வார்த்தை கூட அவர் என்ன செய்ய மாட்டாரு, பிசாசை பத்தி பேசவே கிடையாது.
அவர் என்ன ஆரம்பிப்பாரு, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி கவலைப்படாத என்று 5 முறை வரும். நாளைக்கா கவலைப்படாதிருங்கள், கவலைப்படுகிறனால எவன் தன் செயலால் ஒரு முடத்தை கூட்டுவான், கவலைப்படுறதுனால ஒரு அங்கல மாற்றம் வரப்போறது இல்ல, பிசாசு வந்துருவான் உங்க வாழ்க்கையை அழிச்சிருவான்னு அதை பத்தி பேசல அவரு. பிசாச ஒரு பெருசாவே பொருட்டாவே என்னல அவரு. அவர் அந்த இடத்துல அந்த முக்கியமான வசனம் முதலாவது தேவராஜ்யத்தை தேடுங்கன்னு சொல்லும் பொழுது அவர் பேசின முக்கியமான காரணம் கவலைப்படாதீங்க. அப்ப அந்த கவலை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. கவலைப்படாம என்ன பண்ணுங்க, தேவன் ராஜ்யத்தை தேடுங்கன்னு சொல்லாரு. தேவன் ராஜ்யம் எப்படிப்பட்டது பைபிள் போட்டிருக்கு. தேவன் ராஜ்யத்தை பத்தி தேவன் பல விளக்கங்களை கொடுத்திருக்காரு. நம்ம அந்த விளக்கத்துல ஒண்ணு பாத்தீங்கன்னா, விதை தேவனுடைய வசனம். ஒரு விதைக்கிறவன் என்ன பண்றான், விதைய விதைக்கிறான் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா. அந்த ஊமையில ஒரு வசனம் இருக்குது. அங்க மார்க் 4ஆம் அதிகாரம் போங்க. மார்க் 4ஆம் அதிகாரம் 18 நான் வாசிக்கிறேன். வசனத்தை கேட்டும், வசனத்தை கேட்கிறாங்களா, வசனத்தை வாசிக்கிறாங்களா, பிரசங்கம் கேட்கிறாங்களா, சர்ச்சுக்கு போறாங்களா, எல்லாம் செய்யறாங்க. ஆனா ஒரு விஷயம் நடக்குது. 4 நிலம் நமக்கு தெரியும். ஒண்ணு வழியழுகே விழுந்துருது, இன்னொரு பக்கம் கற்பாறையில விழுகுது, இன்னொரு பக்கம் முள்ளு இடத்துல விழுகுது, அதுக்கப்புறம் கடைசியா நல்ல நிலம் போட்டிருக்கு. வழியருகே விழுகிறது வேஸ்ட், சுத்தம், முடிஞ்சு போச்சு மேட்ரு. அதுக்கப்புறம் கற்பாறை இடத்துல விழுகிறது வேகமா முளைச்சிருது, ஏன்னா வேறு போடல, தொடர்ந்து கேட்கல. சரியா, அது தொடர்ந்து கேட்கவே இல்லை. அடுத்து 3வது முக்கியமான, அதாவது 4வது நல்ல நிலம் கனி கொடுக்க போற நேரம். கனி கொடுக்கறதுக்கு முன்பாக எங்க விழுதுன்னு கேட்டீங்கன்னா, அநேக பேர் எங்க இருக்காங்க, முள்ளுள்ள இடமா இருக்கிறாங்க. அதை பத்தி வசனத்தை கேட்டும் வாசிங்க என்ன போட்டிருக்கு, உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். ஆஹா, பாத்தீங்களா, வசனத்தை கேட்டாங்களா, ஆமா கேட்டாங்க. ஆனா கேட்டா கூட எதுவும் உள்ள விட்டுறாங்க. பாருங்களேன், இப்ப நிலத்துல நம்ம விதையை போடுறோம், விதையை போட்டு நம்மளே முள்ள போடுவோமா? ஆனா அந்த சாபிக்கப்பட்ட உலகத்துல முள்ளு வரும். அப்ப நாமளும் பாருங்க, நம்ம பிரசங்கத்தை கேட்டாலும் பைபிளை வாசிச்சாலும் இந்த உலகத்துல இருக்கிறதுனால எப்படியாவது அந்த முள்ளு விதைக்கப்பட வழி உண்டாக பார்க்கும். ஏன்னா அது சபிக்கப்பட்ட உலகத்தை இருக்கிறதுனால நாம தான் என்ன செய்யணும், அதை சில காரியம் செய்யணும். இப்ப இங்க விஷயத்துக்கு வருவோம். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவை பற்றி உண்டாகிற இச்சைகள், இதெல்லாமே தாட் லெவல் திங்கிங் மாதிரி இதெல்லாமே. அப்ப உட்பிரவேசித்து என்ன செய்யுமா, வசனத்தை நெருக்கி போட அதனால பலனற்று போகிறார்கள். இப்ப திங்க் பண்ணி பார்ப்போம், கொஞ்சம் யோசிச்சுங்களேன், நல்லா கவனிங்க. அதாவது 2மே தியானம் தான். ஒரு மனுஷன் வசனத்தை தியானிக்கிறான், இன்னொரு மனுஷன் கவலைப்படுறான். இப்ப நீங்க பாருங்களேன், நீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் பிரசங்கத்தை கேட்டீங்க. ஒரு பணத்தை குறித்து, எப்படி எனக்கு பணம் வரும், எப்படி எனக்கு சுகம் வரும்னு ஒரு பிரசங்கத்தை கேட்டீங்க. அதுக்குரிய வசனம் உள்ள விதைக்கப்பட்டுருச்சு. அதையும் கேட்டுட்டு நீங்க கவலைப்பட்ட என்ன ஆகும், கவலைப்படுற என்ன, வேற எதுவும் சிந்திக்கிறீங்க. அதாவது சுகத்தை குறித்து ஐஸ்வர்யத்தை குறித்து பிரசங்கத்தை கேட்டுட்டீங்க. ஆனா எதை பத்தி சிந்திக்கிறீங்க, எப்படி சுகம் வரும், எதை நீங்க சிந்திக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய இருதயத்துக்குள்ள வேர் போடும். அது வேறு போட்டு என்ன பண்ணிடும், நீங்க நல்ல விதமா கேட்டீங்களே ஒரு பிரசங்கம், அந்த பிரசங்கத்தை அந்த வசனத்தை நெருக்கி போடும். அதை நெருக்கி, இது ஒரு ப்ராசஸ் மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கவலைதான் நான் பாஸ்டர் படுறேன், கவலைப்படக்கூடவா எனக்கு உரிமை இல்ல? எப்படி 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 என்னது, கவலைதானே படுறேன், கவலைப்படக்கூட எனக்கு உரிமை இல்லையா? இல்லங்க, இங்க கவலை பெரிய விஷயத்த பண்ணுது. நீங்க சர்ச்சுக்கு வசனத்தை கேட்கறது எதுக்காக, அந்த வசனம் உங்களுக்குள்ள விதைக்கப்பட்டு அதன் மூலமாக அறுவடை கொடுக்க வேணும். ஏன்னா தேவராஜ்யம் அப்படிதான் வேலை செய்யுது. வேற எந்த வழியிலும் தேவன் உங்களுக்கு எதையும் தர முடியாது. வசனத்தை அனுப்பி உங்க உள்ளத்துல விதைச்சுதான் நம்ம வாழ்க்கையை மாத்துறார் ஆண்டவர். அதவே பாதிக்குது. எதுன்னு கேட்டா, இந்த கவலைப்படும் போது நான் 1 மணி நேரம் கேட்ட பிரசங்கம், அதோட சேர்த்து நான் கவலையும் படும் போது, பயப்படும் போது, சுயபிரதாபம் கொள்ளும் போது, கோபத்தை சிந்தித்து கொண்டிருக்கும் போது, ஏதோ ஒண்ணு தப்பான சிந்திக்கும் போது, அது நான் கேட்ட வசனத்தை வளர விடாம நெருக்கி போட்டு அதனால பலனற்று போகிறேன். சோ கேட்கறது முக்கியம் இல்ல, எதை சிந்திக்கிறேன்றது மிக மிக முக்கியம். 1 மணி நேரம் பிரசங்கம் கேட்டுட்டு அந்த நாள் முழுவதும் நான் தப்பா சிந்திச்சேன் அப்படின்னா பலனற்று போகிறேன். பஸ்ல ஏறி, பைக்ல கிளம்பி, கார்ல போய் பிரசங்கத்தை கேட்டுட்டு வந்தோம். ஆனா நான் அப்புறம் சிந்திக்கிறது வேற இருக்கும்போது என்னவாகும், பலனற்று போகிறேன். அதனால இப்ப ஒரு இடத்துக்கு வரணும், கொஞ்சம் நம்ம நிதானிச்சு பார்ப்போம். நான் வசனத்தை சிந்திக்கிறேனா? என் லைஃப்ல இன்னைக்கு ஒரு நாள் இருக்கு. இன்னைக்கு நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க உங்க மண்டைக்குள்ள என்னெல்லாம் ஓடுதுன்னு யோசித்து பாருங்களேன். நீங்க வேலைக்கு போகும்போது, இன்னைக்கு காலையில வேலைக்கு போய் கிளம்பிடுவீங்க இல்லையா, அப்படி பஸ்ல உட்காந்து போகும்போது உங்க மண்டைக்குள்ள என்ன ஓடுது? அப்புறம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க, அப்ப பிரச்சனை இல்லை. திரும்ப சாப்பிடும் போது மண்டைக்குள்ள என்ன ஓடுது? அங்க ஒரு பிரச்சனை சந்திச்ச உடனே உங்க மண்டைக்குள்ள என்ன ஓடுது? சாயங்காலம் வரும்போது உங்க மண்டைக்குள்ள என்ன ஓடுது? நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தூங்கும் போது என்ன ஓடுது?
அது வசனமா இருக்குதா? சரி, நம்ம தொடர்ந்து போலாம். உங்களால கவலைப்பட்டுட்டே இருக்க முடியும், பயப்பட்டுக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னா, வசனத்தை தியானிக்கவும் முடியும். ஏன்னு கேளுங்களேன். உதாரணத்துக்கு யோபு பத்தி பைபிள்ல போட்டிருக்கு. யோபு 3ஆம் அதிகாரம் 25. யோபு 3:25. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. அப்படின்னா, நம்ம தலைவன் யோபு என்ன பண்ணிருக்கிறாரு? எதை குறித்து பயந்துகிட்டே இருந்திருக்கிறாரு. அச்சச்சோ என்னமோ நடக்க போகுதாக்கும், நான் என்னமோ ஆக போகுதாக்கும், என் பிள்ளைங்க தப்பு பண்ணிருப்பாங்க, தண்டனை வரப்போகுது, என்னமோ நடக்க போகுது, என்னமோ நடக்க போகுதுன்னு என்னத்தையோ தப்பு தப்பா என்ன பண்ணிருக்காரு? ஃபார் த திங் விச் ஐ கிரேட்லி ஃபியர்ட் இஸ் கம் அப்பான் மீ. நான் பயந்த காரியம் எனக்கு அப்படின்னா பயந்துட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நான் அஞ்சினது எனக்கு வந்தது. அப்ப நான் சொல்றேன், நான் கவலைப்பட்டது போலே எனக்கு நேரிட்டது, நான் கவலைப்பட்டது மாதிரி எனக்கு வந்தது. ஆமா, அப்படித்தான் வரும். இப்ப நான் என்ன சொல்றேன், நான் அப்படியே பாசிட்டிவா போட்டீங்கன்னா, நான் வசனத்தை சிந்தித்தது போலவே எனக்கு என்ன செஞ்சது? நேரிட்டது. நான் வசனத்தை சிந்தித்தது போலவே எனக்கு வந்தது. எத்தனை முறை ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். ஏங்க, நான் கவலைப்பட்டும் பொழுது அது இன்னமும் என் சரீரத்தை பாதிக்குது, எனக்கு எதிர்மறையா நடக்குது அப்படின்னா, நான் பயப்படும் போது எனக்கு அது அப்படியே நடக்குதுன்னா, அது பிசாசு அந்த தியானத்தை தப்பா பயன்படுத்துறான். பிசாசு தியானத்தை தப்பா பயன்படுத்துறான். இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, தியானம் என்பது இப்ப சில பேர் தியானம் என்ன சொல்லுவாங்க, கண்ணை மூடி உட்காந்துருவாங்க இல்லையா? கண்களை மூடி, எல்லாம் கண்களை மூடுவோம். இப்ப நான் கூட இன்னைக்கு பிரசங்கம் பண்ண வந்திருக்கேன். பிரதர்ட்ட சொல்லிட்டேன், என்னங்க தலைப்பு? தியானம் சொல்லிட்டேன். சரி வாங்க. அப்ப பாஸ்டர் என்ன செய்வாரு? எல்லாரையும் கண்களை மூடி ஏசு ஏசுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அந்த தியானத்தை பத்தி வேதம் சொல்லல. எல்லாரும் கண்களை மூடி ஒரு ஒளியை பார்ப்போம், இருட்டறையில உட்கார்ந்து கொள்வோம், கண்களை மூடினவனே அதை நோக்கி பார்ப்போம். அந்த தியானத்தை பத்தி பைபிள் பேசல. பைபிள்ல தியானம் என்பது நல்ல ஆழமான காரியம். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. மைண்ட எம்டி ஆக்குறது தியானம் கிடையாது. மைண்ட வசனத்தால ஃபில் பண்றதுதான் தியானம். பிரைஸ் தி லார்ட். திரும்ப சொல்லவா? மைண்ட்ல தப்பான காரியங்களை சிந்திக்கிறதும் தியானம் கிடையாது. அது பேர் கவலை, பயம், சுய பரிதாபம், ஒருத்தர் மேல கோபத்தை சிந்திச்சுட்டே இருக்கிறோம். அந்த பக்கம். இன்னொரு பக்கம் நடுநிலையில வச்சுக்கும் போது மைண்ட எம்டி ஆக்க போறேன். நோ, அது ரொம்ப டேஞ்சர். மைண்டை எம்டி ஆக்குறது பைபிள் சொல்ற தியானம். பைபிள் வேதத்தின்படி தியானம் கிடையாது. மைண்டை எம்டி ஆக்குறது அது டேஞ்சர். மைண்டை வசனத்தால ஃபில் பண்ணணும். நீங்க பைபிள பாத்தீங்களா? ஒரு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நிறைய அவன் பிசாசு ஆளப்பட்டிருக்கா. ரட்சிக்கப்பட்ட பின்பு என்ன செய்யறான்? அவன் விடுதலையாக்கப்பட்டுறான். அதுக்கப்புறம் திரும்ப அவன் என்ன செய்யணும்? அவன் ஆத்மா அறிவில்லாம இருப்பது நல்லதல்ல. மைண்ட் எம்டியா இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா பிசாசு என்ன செய்யுமா? மறுபடியும் போய் 7 பேரை கூட்டு குடியும் போட்டிருக்கு பைபிள்ல. எம்டியா இருக்கிற மைண்ட் எம்டி பண்றதை பத்தி வேதம் அது தியானம் கிடையாது. மைண்ட வசனத்தால ஃபில் பண்ணுதான் தியானம். ஹல்லேலூயா. வசனம் நம்ம பாக்கெட்ல இருக்கிறது, வீட்டுல வால்ல இருக்கிறது, அப்புறம் நம்முடைய மொபைல்ல இருக்கிறது, நம்ம டிபில இருக்கிறது, நம்ம ஸ்டேட்டஸ்ல இருக்கிறது, நம்ம பேஸ்புக்ல இருக்கிறது, நம்ம இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறது, நம்ம யூடியூப் எதுவுமே எங்கேயுமே இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இருக்கட்டும், தோத்துறோம். ஆனா அதெல்லாம் எதுக்காக இருக்குன்னு கேட்டா, அது அங்க இருக்கிறது மூலமாக ஒண்ணு செய்யணும். வசனம் என் மனதுக்கு வர வேண்டும். எல்லா இடத்துலயும் வசனம் இருந்து என் மண்டக்குள்ள மாத்திரம் வசனம் இல்லைன்னா என் வாழ்க்கையில எந்த மாற்றமும் வராது. கார்ல வசனம் இருக்குது, பைக்ல வசனம் இருக்குது, சட்டையில வசனம் இருக்குது, எல்லா இடத்துலயும் வசனம் இருக்குது. ஆனா என் மண்டக்குள்ள மாத்திரம் என்ன இல்ல? வசனம் இல்லாம இருந்தால் வசனம் வாக்கு பண்ணுகிறத நான் அனுபவிக்க முடியாது. Glory to Jesus. சரி, வசனத்தை சிந்திச்சா அந்த மரம் மாதிரி மாறிடலாம். இன்னொன்னு, என்னால கவலைப்பட முடியும், பயப்பட முடியும், என்ன நினைச்சு நானே சுய பரிதாபம் கொள்ள முடியும் அப்படின்னா, என்னால மத்தவங்க மேல கோமாவே இருக்க முடியும். இன்னைக்கு காலை ஆரம்பிச்சிருந்து கோமா அவன் மேல என்ன பார்த்தாட சொன்ன, எப்படி அவன் என்ன பார்த்து சொல்லலாம் அப்படின்னு இப்படி கோமாவே இருக்க முடியும், எதிர்மறையாலாம் கற்பனை பண்ண முடியும் அப்படின்னா, என்னால நாள் முழுவதும் வசனத்தை தியானிக்கவும் முடியும். சங்கீதக்காரன் தான் சொல்றாரு. சங்கீதம் 119:97 நாள் முழுவதும் அது என் தியானம். யுத்தத்துக்கு போற ராஜா சொல்றாரு, திரும்ப ஆழமான வெளிப்பாடு, எதை நாம் சிந்திக்கிறோமோ அது நமக்குள் ஆழமாக வேறுபடும். அந்த கனியைத்தான் நாம் புசிப்போம். சுகத்தின் வசனத்தை நீங்க தியானித்துக் கொண்டு இருப்பீர்கள் என்றால் சுகம் துளிர்க்கும். பணத்தை குறித்த வசனத்தை நீங்கள் தியானிப்பீர்கள் என்றால் பணம் வரும். பெருக்கத்தை குறித்து, ஊழியத்தின் எல்லை விஸ்தாரத்தை குறித்து நீங்கள் சிந்திப்பீர்கள் என்றால் ஊழியத்தின் எல்லை பெருகும். ஞானத்தின் வசனங்களை நீங்கள் சிந்திப்பீர்கள் என்றால் ஞானம் வரும். இப்ப காலையில் டீ குடிக்க போறீங்க இல்லையா? சில பேர் கிரீன் டீ குடிப்பீங்க, பாத்திருக்கீங்களா? அல்லது கிரீன் டீ குடிக்கிறது இல்லதுன்னா இந்த டிப் பண்ணுவாங்க. டீ ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க,
சரியா? இன்னும் காலங்காத்தால வந்துட்டு பாஸ்டர் டீ போட எப்படி சொல்லி தரீங்க பாஸ்டர்ன்றீங்களா? சரி, ஓகே. நீங்க என்ன பண்ணுங்க, ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க, காஃபி பவுடர் வச்சுக்கோங்க, அல்லது ஒரு டீ பேக் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, அந்த ஹாட் வாட்டர்ல கொண்டு போய் அந்த டீ தூளையோ அல்லது காஃபி பவுடரையோ நீங்க உள்ள போடுறீங்க, டிப் பண்றீங்க. நீங்க டிப் பண்ணும்போது அது கொஞ்சமா தான் இறங்கும். ஆனா அது அப்படியே அதை டிப் பண்ணி எடுக்க 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 அப்புறம் என்ன பண்றீங்க, அப்படியே விட்டுடுறீங்க. அந்த அந்த டீ பேக் இருக்கு இல்லையா, அதை அப்படியே உள்ள போட்டுறீங்க. என்ன ஆகும், அப்படியே அந்த டீ பேக்குள்ள இருக்க எல்லா சாரும் அப்படி என்ன செஞ்சிரும், இறங்கி ஒயிட் கலர் இருந்த அந்த வாட்டர் என்னவா மாறிடும், அப்படியே அந்த டீ சாறு இறங்கி காஃபியாவோ டீயாவோ என்ன செஞ்சிரும், மாறிடும். அந்த காஃபி பவுடர் இருக்கிற அந்த தன்மை, அந்த டீ தூள் இருக்கிற அந்த தன்மை, அந்த வாட்டரோட கலந்து என்ன மிக்ஸ் ஆயிரும். அந்த வெள்ளை இருந்த தண்ணி என்னவா மாறிச்சு, இப்ப டீயா மாறிச்சு, காஃபியா மாறிச்சு. எப்படின்னு கேட்டா, அந்த டீ பேக்கை கொண்டு போய் நம்ம டிப் பண்ணும்போது, அது அங்கேயே இருக்கும்போது, அந்த மண்டைக்குள்ளேயே வசனம் இருக்கும்போது, அதை சிந்தித்து கொண்டே இருக்கும்போது, அந்த வசனத்தின் போலவே நாம் மாறி விடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். அந்த வசனம் என்ன என்ன காரியத்தை வாக்கு பண்ணுதோ அப்படியாவே மாறிடுறோம். அப்படித்தான் பெரிய பிசினஸ் மேனா மாறுறோம். அப்படித்தான் பெரிய ஊழியக்காரனா மாறுறோம். அந்த வசனம் அப்படி சொல்லுது. மத்தவன் சொல்றான் ஏதோ நான் பயந்தாங்குழி, என்னால செய்ய முடியாது, எனக்கு வாய்க்காது. நான் தேவன் சொல்ல பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நீ பராக்கிரமசாலி. ஏன் ஏன்னு கேட்டா, பிகாஸ் த லார்ட் இஸ் வித் யூ அப்படின்றத நான் சிந்திக்கும் பொழுது நான் என்னவா மாறுறேன், பயந்தாங்கோலியா இருந்தா கூட பராக்கிரமசாலியா மாறு. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. என்னால ஒண்ணு செய்ய, என்னை பலப்படுத்தின கிறிஸ்துவ எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. அந்த அந்த வசனத்துல இருக்கிற சாறு இறங்க ஆரம்பிக்கும். அந்த வசனத்துல வாக்கப்பண்ணப்படுற பலன், அந்த வசனத்துல வாக்கப்படுற சுகம், அந்த வசனத்துல இருக்கிற அந்த அந்த ஐஸ்வர்யம், அந்த அந்த டீ தூள் இருக்கிற அந்த சாறு அது இறங்க ஆரம்பிக்கும். எந்த பாஸ்டரும் கொண்டு வந்து மண்டக்குள்ள பைபிளை வைக்க முடியாது, தேவனே வைக்க முடியாது. இதுல நமக்கு ஒரு பங்கு இருக்குது. அந்தந்த மனுஷன் அத சிந்திக்க, ஏன்னா இது அது உங்க மனது இல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதாவது இந்த மனசுல வசனத்தை சிந்திக்கிற மனுஷன்னா, அந்த மைண்ட் வந்து உங்க மைண்ட் இல்ல. உங்க மைண்ட்ல எப்படி உங்க பாஸ்டர் சிந்திக்க முடியும்? உங்க மைண்ட்ல எப்படி தேவன் சிந்திக்க முடியும்? அது ஏன் மைண்ட் இல்ல. என் மைண்ட் என் வாயி. நம்ம என்ன சொல்லுவோம், என் வாயி என் மண்டை, நான் என்ன வேணா பேசுவேன், நான் என்ன வேணா சிந்திப்பேன். ரைட்டு, கரெக்ட் தான். அப்ப அதை டிசைட் பண்றது யார்? நீங்க தான், நீங்களும் நானும் தானே. யார் வாயி? என் வாயி. சரியா? மத்தவங்க வாயை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்னை பத்தி அப்படி சொல்லிட்டான் பாஸ்டர், இப்படி சொல்றேன். ஆனா என் வாயை நான் கண்ட்ரோல் பண்ண முடியலையா? என்னை பத்தி அவங்க அப்படி நினைக்கிறாங்க, என்ன ஒரு வெட்டுக்கிளி நினைக்கிறாங்க பாஸ்டர். அது அவங்க நினைக்கட்டும். நீங்கள் நான் என்ன நினைக்கிறோம், வெட்டுக்கிளி நினைக்கிறோமா? இவங்க அப்படித்தான் சொன்னானுங்க இஸ்ரேல் ஜனங்கள் வந்து. அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளி போல் இருக்கிறோம். அவன் அப்படி நினைக்கவே இல்லை. நீ ஏன்டா அப்படி நினைக்கிற? அவன் சிந்திக்கிற மண்டக்குள்ள போய் நீ அவன் மண்டக்குள்ள என்ன சிந்திக்கிற நீ ஏன் பாக்குற? உன்னுடைய மண்டக்குள்ள நீ என்ன சிந்திக்கிற? உன்னை பத்தி தேவன் நீ யாருன்னு சொல்லியிருக்க, அதை பத்தி யோசிக்கிறியா? அவன் என்ன சிந்திக்கிற நீ ஏன் யோசிக்கிற உன்னை பத்தி? அவனுங்க அப்படி சிந்திக்கல பாருங்க இஸ்ரேல் ஜனங்கள் வந்து. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் காண்பிச்சு குடிச்சு நான் முடிக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் ஒரு அறிமுகம் தான் இது, அடுத்து பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, என் மனது என்னுடைய மனது, என் வாய் என்னுடைய வாய், எதை பேச வேண்டுமென்று எதை சிந்திக்க வேண்டுமென்று நான் தான் தீர்மானிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமே, ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே சுத்தி இன்னைக்கு வேலைக்கு போறீங்க, இன்னைக்கு நாள் விடிஞ்சிருச்சு. நான் என்ன சிந்திக்கிறோம், என்ன பேசுன்றத டிசைட் பண்றது யாரு? நாம தான். நான் கிறிஸ்துவுக்குள் தேவ நீதியா இருக்கிறேன். ஆமென். பிசாசு சொல்றான், நீ தப்பு பண்ணிட்ட, கர்த்தரை நேசிக்க மாட்டாரு. அப்பால போ சாத்தானே, பாவம் அறியாத இயேசு எனக்காக பாவமானார். நான் கிறிஸ்துவுக்குள் தேவ நீதியா இருக்கிறேன். நான் தேவ நீதியா இருக்கிறேன். தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு வந்து பலிக்கும், நன்மைகள் எனக்கு பலிக்கும். நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமான். நான் நீதிமான் இருக்கப்படினால, நான் ஏன் நற்கிரினால கிடையாது, இயேசு ரத்தத்தால் நீதிமானாக்கப்பட்டபடினால பனையை போல செழிப்பேன். எதிர்மறையான சூழ்நிலை இருந்தாலும் பனையை போல செழிப்பேன். நானு அதைத்தான் நான் சிந்திக்க, அதான் நான் பேச போறேன். பாதுகாவல பேச, சங்கீதம் 91 பேச போறேன். ஐயோ அந்த இந்த வியாதியா? இல்ல, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளனைக்கும் தப்பு வைப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் மத்தியானத்துக்கு பாலாக்கும் சங்காரத்துக்கும் இருள் இடம்படும் கொள்ள நோய்க்கும் நான் பயப்படாதிருப்பேன். அவர் தம் சிறால் என்னை மூடுவார். நான் உன்னதமான மறைவுக்குள் இருக்கிறேன். நான் சர்வலோக நிழலுக்குள்ள இருக்கிறேன். நீடித்தாக்களை திருப்தியாக்குவார், ரட்சிப்பை காண்பிப்பார். இதைத்தான் நான் பேச போறேன், இதைத்தான் நான் சிந்திக்க போறேன், மனசுல வைக்க போறேன். என்னை குறித்து மத்தவங்க என்ன சொல்றாங்க, தேவன் என்ன சொல்லுகிறார், என் எதிர்காலம் எப்படி இருக்க போது, பிசாசு என்ன சொல்றான், அவன் யாரு என்ன எதிர்காலத்தை பத்தி பேசுறதுக்கு, இவங்க யார் என்ன பத்தி பேசுறதுக்கு, என் எதிர்காலம் எப்படி என்பது தேவன் சொல்லிருக்காங்க. அதை தான் சிந்திக்க போறேன். வாசிப்போம் கடைசி வசனம், ஆதியாகமம்
இந்த பைபிள்ல தியானம் என்கிற வார்த்தை முதல் முறை எங்க வந்திருக்கு? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். அதை டிஸ்பிளே பண்ணுங்க பிரதர் சிஸ்டர். ஆதியாகமம் 24:63. தேங்க்யூ டாடி, உம்மை துதிக்கிறோம். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை எடுத்து பார்த்த போது ஒட்டகங்கள் வரக்கானான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய வெளிப்பாடுல இருக்கிறது பாருங்க. எப்பயுமே நம்ம ஒரு டாபிக் பத்தி நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு ரத்தம் அப்படின்னு படிக்க போறோம். இயேசுவின் ரத்தத்தை பத்தி படிக்க போறோம்னா, ரத்தன்ற வார்த்தை பைபிள் எங்க வந்திருக்குது அப்படின்னு நம்ம அங்க போய் பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு நாம ஆவியானவரை பத்தி படிக்க போறோம் அப்படின்னா முத ஆவியானவர் பத்தி எங்க போட்டிருக்கு? பிசாசு பத்தி படிக்க போறோம் அப்படின்னா பிசாசு பத்தி முத எங்க பைபிள் அங்க வந்திருக்கு? எப்பயுமே ஒரு காரியத்தை குறித்து முதலாவது பைபிள்ல போட்டிருக்க இடத்த நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த இடத்துல மிக மிக ஆழமான வெளிப்பாடு சொல்லப்பட்டிருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. சரி, அப்ப இங்க தியானம் என்கிற வார்த்தை பைபிள்ல முத சொல்லப்பட்ட இடம் ஆதியாகமம் 24:63. அங்க போட்டிருக்கு. யார் தியானம் பண்ண போனாங்களாம்? ஈசாக்கு சாயங்கால வேலை. அப்படின்னா தியானம் பண்ணுவதற்கென்று ஈசாக்கு ஒரு வேலையை வைத்திருந்தார். சரி, அப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்க, நீங்க பதில் சொல்லுங்க. ஈசாக்கு சாயங்கால வேலையில தியானம் பண்ண போகும்போது கையில பைபிள் வச்சிருந்தாரா? நான் கேட்கறது கரெக்டா? கையில பைபிள் இருந்துச்சா? கிடையாது. நம்ம கிட்ட பைபிள் இருக்கா? இருக்கு. ஆனா தியானம் பண்றோமா? பண்ண மாட்டேன்றோம். ஈசா தியானம் பண்றதுக்கு ஒரு டைமை குறிச்சு போறாரு. டெய்லி போற பத்தி அங்க போட்டிருக்கு. நான் கேட்கிற கேள்வி, ஈசா கையில பைபிள் இருந்துச்சான்னு கேட்டா கிடையாது. அப்புறம் என்னத்த தியானம் பண்ண போறாரு பாஸ்டர்? நமக்கெல்லாம் பைபிள் இருக்கா? இருக்கு. தியானம் பண்றோமா? பண்ண மாட்டேன்றோம். ஆனா அவர் என்ன பண்றாரு? பைபிள் இல்ல, ஆனா தியானம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் இடத்துல ஈசாக்கை குறித்தோ அல்லது ஈசாக்கு இடத்துல தேவன் என்ன அவங்கள குறித்து சொல்லியிருக்கிறாரோ அதை சிந்திக்க போகிறான். ஆபிரகாம் கிட்ட நிறைய வசனங்களை தேவன் சொல்லியிருக்கிறாரு. அதை ஈசாக்கு கிட்ட தேவன் சொல்லியிருப்பாரு. அதை என்ன செய்யறாரு? போய் சிந்திக்க போறாரு. ஈசாக்கு தியானம் பண்ண போகும்போது அவருக்கு கையில பைபிள் ஆட்டி கூட அவர்கிட்ட வசனங்கள் இருக்கிறது. அந்த இயற்கை வழியாக தேவனை பாக்குறாரு. அவர் வசனத்தை சிந்திக்க போறாரு. எங்க அப்பா ஆபிரகாம் இப்படி சொன்னீரே, என்ன நான் ஒப்பு கொடுத்த போது எங்க அப்பா என்ன பலி கொடுக்க வந்தாரு, நீங்க தடுத்து நிறுத்தி எனக்கு பதிலாக நீங்க இப்படி பிளஸ் பண்ணீங்களே, அந்த பிளஸ்ஸிங் எனக்கு இருக்கு. ஆமா ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து பெருகப்படுவேன்னு சொன்னீரே, சந்ததிக்குள் பூமி வம்சங்கள் ஆசைக்கப்படும் சொன்னீரே. கையில பைபிள் இல்ல, ஆனா தேவன் என்ன சொன்னார்? இப்ப அதேதான். நீங்க கொஞ்ச நேரத்துல பைபிளை மூடி வச்சுட்டு கிளம்பிடுவீங்க. தோசை சுடணும், டீ போடணும், வீட்டுக்கு சுத்தம் பண்ணணும், ஆபீஸ் கிளம்பி போகணும், பஸ்ல போறீங்க, அங்க நிறைய கூட்டமா இருக்கு, டீ கடையில நிக்க போறீங்க, சாப்பிட போறீங்க, மதிய லஞ்ச்ல எங்கேயோ உட்காந்துருக்க போறீங்க, சாயங்காலம் திரும்பி வர போறீங்க, அங்க சில பிரச்சனை சந்திப்பீங்க, ஒருவேளை ஒரு எதிர்ப்பு பார்க்கலாம், ஒரு சவாலை பார்க்கலாம், திரும்ப வர போறீங்க, நைட்டு வந்து படுக்க போறீங்க. இவ்வளவு விஷயம் நடக்க போகுது. ஆனா உங்க கையில பைபிள் இல்லாம இருக்கலாம், ஆனா உங்ககிட்ட வசனம் இருக்க முடியும். நீங்க வசனத்தை சிந்திக்கிறத எவனும் தடுக்க முடியாது, எந்த பிசாசும் தடுக்க முடியாது. அப்ப இன்னைக்கு ஒரு வசனத்தை எடுத்துட்டு போங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஃபுல்லா நீங்க ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு வசனம் சொல்றேனே, நீங்க அடிக்கடி சிந்திச்சு பாக்குறீங்க. என்ன சிந்திச்சு சொல்றீங்க? நான் பாவி கிடையாது, நான் நீதிமான், நான் கிறிஸ்துவுக்குள் தேவ நீதி ஆக்கப்பட்டிருக்கிறேன், அப்படி இப்படின்னு சில விஷயத்த என்ன செய்றீங்க? நீங்க பேசுறீங்க, நான் முடிச்சிட்டேன். அல்லது ஒரு சுகத்தை பத்தின வசனத்தையோ அல்லது ஒரு ஐஸ்வர்யத்தை பத்தின வசனத்தை நீங்க என்ன செய்றீங்க? என்னை பலப்படுத்த கிறிஸ்துனாலே இயேசுவின் தருணால சுகமானேன், அல்லது என் தேவன் தம்முடைய மகிமை நேசித்தபடி ஏதோ ஒரு வசனத்தை நீங்க எடுத்துட்டு போறீங்க, சொல்லிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஃபுல்லா அதான் சிந்திக்க போறீங்க. சரி, ஓகே. அப்படி செய்யும் என்ன நடக்குது? வாசிங்க ஆதியாகமம் 24:63. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியே போயிருந்து தியானம் பண்ணும் பொழுது தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது ஒட்டகங்கள் வர கண்டான். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஒரு பெரிய வெளிப்பாடு. நீங்க தியானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேண்டியவைகள் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை தேடி வரும். நீங்க வசனத்தை சிந்திக்கிற மனசனா இருந்தீங்கன்னா, வசனத்தை சிந்திக்கால இருந்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அது நீங்க இருக்கிற இடத்துக்கு உங்களை தேடி வரும். நான் சொல்றேன், ஒட்டகம் வரும், மனுஷ தயவு வரும், வேலை வரும், வரன் வரும், கார் வரும், வரும் வரும். என்ன இருந்தா போதும், எல்லா வசனத்துக்குள்ள இருக்கிறது. அந்த வசனத்தை நான் சிந்திக்கிற மனசா இருக்கும்போது, ஒருவேளை இருக்கிற இடம் ரொம்ப வனாந்திரமா இருந்தா கூட அங்க காடைகள் வந்து குவிக்கப்படும், மன்னா வரும், கண்மலை திறக்கப்படும், தண்ணீர் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஷாந்தலாவா ரிகதனமே சியதர ஹனந்தனமே. கண்களை மூடுவோம். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஈசாக்குக்கு என்ன தேவைப்பட்டது தெரியுமா? மணமகள் தேவை. அந்த ஒட்டகத்துல யார் வர தெரியுமா? ரெபேக்காள் வர்றா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். திருமண காரியத்துக்கு காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மணமகன் மணமகள் வருவாங்க கண்டிப்பா. அந்த வராத பணம் வருது இயேசு நாமத்தினால. ஆமென்.
சுகம் வந்து விட்டது. ஹalleluya. ஹெல்ப் இஸ் ஆன் த வே. உங்களுக்கு உதவி வருகிறது. Glory to Jesus. ஹalleluya. உங்களுக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் ஆட்களை கொண்டு வர, ஆத்துமாக்களை கொண்டு வருகிறார். ஹalleluya. உங்களுக்கு வேண்டிய அந்த நன்மைகளை உங்களை தேடி வருகிறது. ஹalleluya. நீங்க கற்பம் தரிக்கிறீங்க. ஹalleluya. பிள்ளை உண்டாகிற இயேசு நாமத்தினால கற்பம் திறக்கிறது. மாக்காடதர ஹந்தலபா. ஆமென். யாரா இருக்கும்போது இருக்கிற இடத்துல உட்கார்ந்து வசனத்தை சிந்திக்கிற மனசு நான் இருக்கும் பொழுது எனக்கு வேண்டியவர்கள் என்னை தேடி வருகிறது. அன்பின் பிதாவே மை துதிக்கிறோம். நீங்க எங்கிட்ட பேசியிருக்கிறீங்க, வார்த்தை அனுப்பி இருக்கிறீங்க. கர்த்தர் ஆவியானவர் நீங்க பேசியிருக்கீங்கப்பா. மனக்கண்களை திறந்திருக்கிறீங்க. அது அந்த கேட்ட வசனத்தின்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இன்னும் வரப்போற 2 செஷன்ஸ்ல கர்த்தர் இன்னும் ஆழமாய் காரியங்களை சொல்லி தெளிவாக வாழ்க்கையில இந்த தியானம், வசனத்தை தியானமா இருக்கிறத அப்பியாசப்படுத்த, செயல்படுத்த எங்களுக்கு பொதிக்க போறதுக்காக நன்றி. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம். கவலைப்பட போவதில்ல, வார்த்தையை தியானிக்க போறோம், சிந்திக்க போறோம் தகப்பனே. அப்படிப்பட்ட மரமாக நீங்க எங்களை மாற்றுகிறதுக்காக நன்றி. பிள்ளைகளால் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.